புது வருஷம் நூதன சம்வத்சரம் சூரிய பகவான் மேஷராசியிலிருந்து மீனராசி வரைக்கும் சஞ்சாரம் பண்ணி முடிச்சுட்டு மறுபடியும் மேஷராசியில் பிரவேசிக்கிறார். இதுதான் நம்ம புது வருஷம்னு சொல்கிறோம். சௌரமான ரீதியாக புது வருஷம் அப்படின்னு சொல்கிறோம். தமிழ் புத்தாண்டு அப்படின்னு சுப்பிரசித்தமாக எல்லாரும் கொண்டாடுறது. இந்த வருஷப்பிறப்பன்னைக்கு சூரியனை ஆராதிக்கணும், பித்திருக்களை ஆராதிக்கணும், பித்திருக்களுக்கெல்லாம் தர்ப்பணம் பண்ணணும், புண்ணியகால தர்ப்பணங்கள் பண்ணணும், தேவதைகளை பூஜிக்கணும், நூதன வஸ்திரங்கள்லாம் தரிச்சுக்கணும், நிறைய தானங்கள் பண்ணணும், எல்லாரும் சந்தோஷமாக பந்துமித்திர வர்க்கங்களோடு சேர்ந்து சாப்பிடணும், பெரியவாளுக்கெல்லாம் நமஸ்காரம் பண்ணணும். இப்படி பல செயல்களை நம்மளுக்கு பண்ண சொல்லியிருக்கு சாஸ்திரம். இந்த வருஷாரம்ப தினத்தில் இப்படிலாம் பண்ணுறதுனால வருஷம் முழுவதும் சந்தோஷமாக நிறைய தர்மங்களை பண்ணுறதுக்கும் சந்தோஷமாக இருக்கிறதுக்கும் ஒரு ஹேதுவாக இருக்கும் அப்படிங்கிறது சாஸ்திரத்தினுடைய அபிப்பிராயம். இப்படி எல்லாருடைய பிரசாதத்தையும் அனுகிரகத்தையும் அடையிறதுக்கு முதல் நாளாக இருக்கக்கூடியதான வருஷத்தினுடைய முதல் நாளாக இருக்கக்கூடியதான இந்த வருஷப்பிறப்பு அப்படிங்கிறது ஒரு பெரிய சாதனமாக இருக்குது. இந்த முதல் நாள் வருஷப்பிறப்பினுடைய முதல் நாள். அதுலேயும் இந்த வருஷப்பிறப்பு அன்னைக்கு பஞ்சாங்க பட்டனம் அப்படிங்கிறது ஒரு பல காலமாக நடந்துருக்கக்கூடிய செயல். பஞ்சாங்க பட்டனம் அது நித்தியமே நடக்க வேண்டிய செயல். அது பஞ்சாங்கத்தை படிக்கிறதுக்கு தான் பஞ்சாங்க பட்டனம் அப்படின்னு பேர். இந்த பஞ்சாங்கம் அப்படின்னா அது ஒரு 5 விஷயங்களை சேர்ந்ததுக்கு பஞ்சாங்கம்னு பேர். திதி, வாரம், நட்சத்திரம், யோகம், கரணம். அன்றன்றைய தினம் இன்னைக்கு என்ன திதி, இன்னைக்கு என்ன கிழமை, இன்னைக்கு என்ன நட்சத்திரம், இன்னைக்கு என்ன யோகம், என்ன கரணம் அப்படிங்கிறத அன்றைய ஒவ்வொரு நாளும் படித்து தெரிஞ்சுக்கணும். அப்படியே இதுக்கு தான் பஞ்சாங்க பட்டனம்னு பேர். இந்த வருஷாரம்பத்தன்னைக்கு அவசியம் இந்த பஞ்சாங்கத்தை படித்து, அதாவது படிக்க சொல்லி ஒரு பெரியவரை வேதாத்தியனம் பண்ணி ஜோதிஷ சாஸ்திரங்களையும் அத்தியனம் பண்ணதான படித்ததான ஒரு பெரியவரை வச்சுண்டு, நல்ல தபஸ்வியாக இருக்கக்கூடிய ஒரு பெரியவரை வச்சு இந்த பஞ்சாங்கத்தை வாசிக்க சொல்லி கேட்கணும், சிரவணம் பண்ணணும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது. இப்போ நம் வருஷப்பிறப்பன்னைக்கு இந்த பஞ்சாங்க பட்டணத்தில் என்ன விசேஷம் அப்படின்னா, வெறுமே இந்த திதிவார நட்சத்திர யோக கரணத்தை மட்டும் சொல்லாமல் அந்த வருஷம் முழுவதும் கிரகங்களுடைய நிலைப்பாடு எப்படி இருக்குது, இந்த தேசத்தில் எப்படி மழை வரும், எந்த அளவுக்கு மழை பொழியும், பூகம்பாதிகள்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா, இப்படி பல விஷயங்களை கிரகணங்கள் சம்பவிக்கிறது